உங்களை சுற்றி தினமும் எத்தனையோ செய்திகள் அரசாணைகள் வந்துட்டே இருக்கும். ஆனா அதுல எந்த விஷயம் உண்மையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. ஏன்னா எல்லாமே முக்கியமான தகவல்கள் மாதிரியே வெளியாகும். கரெக்ட். அதனாலதான் தகவல் பெருவெள்ளத்துல மூழ்காம உங்களுக்காக மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் பெருத்தெடுத்து வழங்குற இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு, அதாவது மார்ச் 6, 2026 வெள்ளிக்கிழமை, தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட மிக முக்கியமான ஒரு அரசாணை GOMS-NO 61 பத்தி தான் நாம முழுமையா விவாதிக்க போறோம். இது ஏதோ கடந்து போற ஒரு சாதாரண அரசு அறிவிப்பு கிடையாதுங்கிறத முதல்ல பதிவு பண்ணிடணும். கண்டிப்பா. சுமார் 15 வருஷமா ஒரு நிரந்தர பணிக்காக காத்துட்டு இருக்கிற 11,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களோட வாழ்க்கையில இந்த அரசாணை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இதை கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். நிச்சயமா. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே அந்த அரசாணை காகிதத்துல இருக்கிற வெறும் தரவுகளை தாண்டி அதோட உண்மையான வீச்சு என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஒரு தற்காலிக பணி எப்படி இத்தனை வருஷங்களுக்கு பிறகு ஒரு பெரிய கொள்கை முடிவா மாறுது, அதுக்கு பின்னால இருக்கிற நுணுக்கமான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கறத நம்ம ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த அரசாணைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? 2010, 2011 காலகட்டத்துக்கு போவோம். அந்த நேரத்துல தான் சமக்ர சிக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் நியமனம் நடந்துச்சு. ஆமா, கிட்டத்தட்ட 16,549 பகுதி நேர ஆசிரியர்களை ஒரே கட்டமா நியமிச்சாங்க. இது ரொம்ப பெரிய நம்பரா தெரியுதே. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இந்த சமக்ர சிக்ஷா திட்டம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது கல்விய வெறும் புத்தகத்தோட சுருக்கிடாம மாணவர்களுக்கு ஒரு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்த திட்டம் தான் இது. கலை, உடற்கல்வி, கணினி மாதிரியான விஷயங்களை மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை அது? தற்காலிகம். இந்த 16,549 நியமனங்கள் எல்லாமே முற்றிலும் தற்காலிகமானவை அப்படிங்கிற ஒற்றை நிபந்தனையோட தான் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான மாதாந்திர தொகுப்பூதியம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு கொடுத்தாங்க? வெறும் 5,000 ரூபாய் மட்டும்தான். கொஞ்சம் இருங்க, வெறும் 5,000 ரூபாயா? நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2011ல 5,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு எந்த அளவுக்கு பத்தாத ஒரு தொகையா இருந்திருக்கும்னு. இவ்வளவு குறைவான சம்பளத்துல அவங்களோட வேலை நேரம் எப்படி வரையறுக்கப்பட்டுச்சு? இங்கதான் இன்னொரு நிபந்தனையும் இருந்துச்சு. அவங்க வாரத்துக்கு வெறும் 9 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. 9 மணி நேரமா? அதாவது கணக்கு போட்டு பார்த்தா வாரத்துல 3 நாட்கள் மட்டும்தான் அவங்க ஸ்கூல்ல இருக்கணும். இந்த திட்டம் எப்ப முடிவுக்கு வருதோ அப்போ இவங்களோட வேலையும் தானாகவே முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த ஒட்டுமொத்த நியமனமுமே நடந்துச்சு. வாரத்துக்கு 3 நாட்கள் 5,000 ரூபாய் சம்பளம். இது உண்மையிலே ஒரு பெரிய சவால் தான். சரி, இப்படி நியமிக்கப்பட்ட 16,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பி வச்சாங்களா? இல்ல, எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்பல. அதுல ஒரு குறிப்பிட்ட வடிகட்டல் முறை இருந்துச்சு. 6 முதல் 8ஆம் வகுப்புகள்ல 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற அரசு, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல மட்டும்தான் இவங்கள நியமிச்சாங்க. மாணவர்களோட எண்ணிக்கை தான் இங்கே அளவுகோலா இருந்திருக்கு. சரி, 2011ல 16,549 பேரா தொடங்கின இந்த பயணம் இன்னைக்கு 2026ல எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க எண்களை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அரசாணையில இருக்கிற தரவுகளின் படி பார்த்தா இப்போ வெறும் 11,773 பேர் தான் பணியில இருக்காங்க. கிட்டத்தட்ட 4,700 பேருக்கு மேல இப்போ அந்த சிஸ்டம்லே இல்ல. இவ்ளோ பெரிய சரிவுக்கு என்ன காரணமா இருக்கும்? 15 வருஷம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண காலகட்டம் கிடையாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய பகுதி. இவ்ளோ குறைவான சம்பளத்துல எந்த விதமான பணி பாதுகாப்பும் இல்லாம அத்தனை வருஷம் தாக்குப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேறு வேலைகளை தேடி போயிருக்கலாம். ஆமா, சில பேருக்கு வயதாகி பணி ஓய்வு கூட பெற்றிருக்கலாம். கண்டிப்பா. எதிர்பாராத சூழ்நிலைகள்ல சில உயிரிழப்புகளும் கூட நடந்திருக்கலாம். இத்தனை சவால்களையும் தாண்டி என்றாவது ஒரு நாள் நிரந்தர பணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில காத்திருந்தவங்க தான் இந்த எஞ்சி இருக்கும் 11,773 பேரும். அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு பலன்தான் இந்த அரசாணைன்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ பணியில இருக்கிற இந்த 11,773 பேரும் எந்தெந்த துறைகள்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விரிவான பட்டியலை அரசாணை கொடுத்திருக்கு. நான் அந்த எண்களை படிக்கிறேன். சொல்லுங்க.
உடற்கல்வித்துறையில 3843 பேர் இருக்காங்க. கலைத்துறையில 3721 பேர், தையல் துறையில 1584 பேர், இசையில 329 பேர் இருக்காங்க. ம் அப்புறம் கணினி பிரிவுல 2033 பேர், வாழ்க்கை திறன் பிரிவுல 192 பேர், கட்டுமான துறையில 49 பேர், தோட்டக்கலை துறையில 22 பேர் இருக்காங்க. இப்போ இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உடற்கல்வி, கலை மற்றும் கணினி ஆகிய 3 துறைகள்ல மட்டுமே அதிகபட்ச ஆசிரியர்கள் குவிஞ்சிருக்காங்க. கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய 9500 பேர் இந்த 3 துறைகள்ல மட்டுமே வராங்க. கரெக்ட். இது நமது கல்வி முறையில் எந்தெந்த திறன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டுது. முக்கியமா 2011லேயே 2000க்கும் மேற்பட்ட கணினி ஆசிரியர்களை நியமிச்சிருக்கிறாங்கன்னா அப்போவே தொழில்நுட்ப கல்வியோட தேவை அரசாங்கத்துக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி இவங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குறத பத்தி பேசும்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட முந்தைய நடைமுறைகள் எப்படி இருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு அரசாணை வந்து இவங்கள அப்படியே நிரந்தரம் பண்ணிட முடியாது. ஆமா, சிறப்பாசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டிஆர்பி ஒரு குறிப்பிட்ட பழைய முறையை வச்சிருந்தாங்க. அதாவது உடற்கல்வி, ஓவியம், தையல், இசை ஆசிரியர்களுக்கு எப்படி தேர்வு நடந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்க முடியுமா? இதுக்கு மொத்தம் 100 மதிப்பெண்கள் அடிப்படையில தேர்வு நடந்துச்சு. இதுல 95 மதிப்பெண்கள் எழுத்து தேர்விற்கும் மீதமுள்ள 5 மதிப்பெண்கள் நேர்காணலுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆனா நேர்காணல்னா அதுல நிறைய அகநிலைத்தன்மை, அதாவது ஒரு சப்ஜெக்டிவிட்டி வருமே. சரியா சொன்னீங்க. அந்த சிக்கலை தவிர்க்கறதுக்காகவே அரசாங்கம் அந்த விதியை மாத்துனாங்க. அந்த 5 மதிப்பெண்கள் நேர்காணல் என்பதற்கு பதிலா வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் சீனியாரிட்டி அடிப்படையில வழங்கப்படும்னு மாத்துனாங்க. ஓ, சீனியாரிட்டி அடிப்படையில மார்க் கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? அது எப்படி கணக்கிடப்பட்டது? 1 வருஷம் வரை ஆகியிருந்தா 0, 1 முதல் 3 வருஷங்கள் வரை காத்திருந்தா 1 மார்க், 3 முதல் 5 வருஷங்கள்னா 2 மார்க், 5 முதல் 10 வருஷங்கள்னா 3 மார்க், 10 வருஷங்களுக்கு மேல பதிவு பண்ணி காத்திருந்தா அதிகபட்சமாக 5 மார்க் வழங்கப்படும். ஒரு போட்டித் தேர்வுன்னு வந்துட்டா நீங்க இதை கேட்டுடும்பீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். புள்ளி 1 மார்க்ல வேலை கிடைக்காம ஆயிரக்கணக்கான ரேங்க் பின்னாடி போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 5 மார்க் ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமா. சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த பின்னணியும் நம்ம பார்த்துட்டோம். இனி நாம இந்த அலசலோட உச்சகட்ட பகுதிக்கு வருவோம். புதிய திருப்புமுனை. ஜனவரி 24, 2026 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் சட்டப்பேரவையில ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். ஆமா, ரொம்ப நாளே எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பு அது. அரசு பள்ளிகள்ல காலியா இருக்கிற நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவதற்காக அவங்களுக்கு ஒரு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் அறிவிச்சார். 15 வருஷமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்துறதுக்காக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வெச்ச கோரிக்கையை ஏற்று அரசு பிறப்பித்த உத்தரவுதான் இந்த GOMS No. 61. இந்த அரசாணையின் சாராம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு வருட பணி அனுபவத்திற்கும் தலா 1.5 ஸ்பெஷல் மதிப்பெண்கள் வழங்கப்படும். 1.5 மார்க்கு? அப்போ அதிகபட்சமா எவ்வளவு மார்க் கிடைக்கும்? அதிகபட்சமாக 15 மதிப்பெண்கள் வரை மட்டுமே வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க. ஓ, அப்ப 10 வருஷம் மேல பார்த்திருந்தாலே அவங்களுக்கு அதிகபட்சமான 15 மார்க் கிடைச்சிடும். ஆனா இந்த அரசாணையில என்னைய ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கு. கூடுதல் பலன் பத்தி சொல்றீங்களா? ஆமா, நீங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவரா இருந்தா இத கவனிங்க. இந்த 15 மார்க் அப்படிங்கிறது அந்த 100 மார்க் எழுத்துத் தேர்வுக்குள்ள அடங்காது. அந்த 100 மதிப்பெண்களுக்கு கூடுதலாக, அதாவது ஓவர் அண்ட் அபோவ் வழங்கப்படும் இந்த அரசாணை ரொம்ப தெளிவா சொல்லுது. இது எனக்கு நம்பவே முடியாத ஒரு பெரிய சலுகையா எனக்கு தோணுது. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இது சாதாரண சலுகை கிடையாது. ஒரு சாதாரண போட்டித் தேர்வர் அதிகபட்சமா 100 மார்க்குக்கு போட்டி போடும்போது இந்த பகுதி நேர ஆசிரியர் 115 மார்க்குக்கான சாத்தியக்கூறுகளோட களத்துல இறங்குறார். அவர் எழுத்துத் தேர்வுல கொஞ்சம் குறைவா மார்க் எடுத்தாலும் கூட இந்த 15 சிறப்பு மதிப்பெண்கள் அவரை தரவரிசை பட்டியல்ல பல ஆயிரம் பேருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். கேக்குறதுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு. ஆனா எப்பவுமே அரசாணைகள்னு வந்துட்டா நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கண்ணுக்கு தெரியாத பல நுணுக்கமான நிபந்தனைகள் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். இந்த அரசாணையை படிக்கும்போது எனக்கும் அப்படி சில சந்தேகங்கள் வந்துச்சு. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இந்த அரசாணையில மிக கடுமையான நிபந்தனைகள் இருக்கு. தி ஃபைன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அந்த நிபந்தனைகள் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? முதலாவது நிபந்தனை 2011 முதல்
இன்று வரை எந்த ஒரு பணி இடைவெளியும் இன்றி பணியாற்றியவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும். விதவுட் எனி பிரேக் இன் சர்வீஸ் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம், எந்த ஒரு பணி இடைவெளியும் இன்றியா? 15 வருஷம் அப்படிங்கிறது சும்மா இல்ல. இந்த 15 வருஷத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு தேவைப்பட்டிருக்கலாம், கொரோனா மாதிரியான பெருந்தொற்று வந்துச்சு. அப்போ உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்காதா? இதுதான் மிகப்பெரிய சட்ட சிக்கல். விதவுட் எனி பிரேக் இன் சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்பவே கடுமையானவை. மருத்துவ விடுப்பையோ இல்ல மகப்பேறு விடுப்பையோ அவங்க பணி இடைவெளியா கருத மாட்டாங்கன்னு நம்புவோம். ஆனா இதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு தெளிவான வழிகாட்டுதல் வரணும். ஆமா, அது வரைக்கும் ஒரு பதற்றம் தான். சரி, இரண்டாவது நிபந்தனை என்ன? அடுத்து வரும் 5 தேர்வு நடைமுறைகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். அதாவது நெக்ஸ்ட் 5 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸஸ்க்கு மட்டும்தான் இந்த சிறப்பு மதிப்பெண்கள் எடுத்துக்கப்படும். அப்போ இதுக்கு ஒரு கால வரம்பு வச்சிருக்காங்க. 5 வாய்ப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுது. அந்த 5 தேர்வுகளுக்குள்ள அவங்க நிரந்தர பணிக்கு தேர்வாகல அப்படின்னா அவங்க சாதாரண தேர்வர்களை போல தான் போட்டி போடணும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மூன்றாவதாக ஒரு நிபந்தனை இருக்கு. குறிப்பிட்ட பாடங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சிறப்பாசிரியர்கள் பதவிகளுக்கான ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. சிறப்பாசிரியர்கள்னா யாரெல்லாம் வருவாங்க? அரசாணையில அடைப்புக்குறிக்குள்ள உடற்கல்வி, தையல், ஓவியம் மற்றும் இசை அப்படின்னு 4 துறைகளை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. இருங்க, அப்போ நாம முதல்ல பார்த்த அந்த பட்டியல்ல இருந்த 2033 கணினி ஆசிரியர்களோட நிலைமை என்ன? வாழ்க்கை திறன் ஆசிரியர்கள் நிலைமை என்ன? தற்போதைய அரசாணையின் வார்த்தைகளின்படி பார்த்தா கணினி மற்றும் வாழ்க்கை திறன் ஆசிரியர்களுக்கு இதுல இடம் இல்ல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அந்த 4 குறிப்பிட்ட சிறப்பாசிரியர் பதவிகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அவங்களுக்கு வேறொரு அரசாணை வந்தாதான் விடிவு காலம் பிறக்கும். உண்மையிலே இது பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும். இப்போ இந்த ஒட்டுமொத்த விவாதத்தையும் நம்ம சுருக்கமா பார்த்தோம்னா, வெறும் 5000 ரூபாய் தொகுப்பூதியத்துல தொடங்கி 15 வருஷமா பணியாற்றியவர்களுக்கு இந்த 15 ஸ்பெஷல் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது அவங்களோட நிரந்தர பணிக்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோல். அதுவும் எழுத்துத் தேர்வுக்கு கூடுதலாக கிடைக்கிற மார்க். ஆமா. ஆனா அதே சமயம் பணி இடைவெளி இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற கடுமையான நிபந்தனைகள் நிறைய பேரோட கனவுகளுக்கு தடையா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. நேயர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். 15 வருடகால தற்காலிக பணிக்கு ஆண்டிற்கு 1.5 மதிப்பெண்கள் வீதம் அதிகபட்சம் 15 மதிப்பெண்கள் வழங்குவது அவங்களோட நீண்ட கால காத்திருப்புக்கு சரியான அங்கீகாரமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மேலும் எவ்வித பணி இடைவெளியும் இருக்கக்கூடாது என்ற கடுமையான நிபந்தனையால் இத்தனை ஆண்டுகள்ல பல்வேறு தவிர்க்க முடியாத வாழ்வியல் சவால்களை சந்தித்த ஆசிரியர்களின் நிலை என்னவாகும்? இது இந்த சலுகையின் பலனை முழுமையாக சென்றடைய விடுமா? இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரொம்பவே ஒரு ஆழமான கேள்வி இது. உங்களுக்கு இது மாதிரியான பல முக்கியமான தகவலோட அடுத்த விரிவான அலசல்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை ஆழமா சிந்திச்சு பாருங்க. நன்றி.